என்ன கருணாகரன், இப்ப என்ன சொல்றீங்க? அன்பு, நீ கிளம்பு. சரி சார். இனிமேலாவது ஸ்டாஃப சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நிப்பாட்டு நிப்பாட்டு. ஆண்டி, வாமா யாழினி, வா உள்ள வா. இல்ல ஆண்டி, அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையம்மா, இங்க வரலையே. போ போ, நேரா போ. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவங்கள பாத்தீங்களா? இல்லப்பா, பார்க்கல. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவங்கள எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவங்கள எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லப்பா, பார்க்கலப்பா. ஆண்டி, அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையேம்மா, அம்மா இங்க வரலையே. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் அப்புறமா வரேன். போ போ, நேரா போ. ஆண்டி, ஆண்டி, வாமா யாழினி. அம்மா இங்க வந்தாங்களா? இங்க வரலையேம்மா. சரி, ஓகே ஆண்டி. அம்மா இங்க வந்தாங்களா பாட்டி? அம்மா இங்க வரலையேம்மா. என்னாச்சு துளசி? ஒரு நிமிஷம் நீ கீழே இறங்க. போன கூட யாழினி. யார் அன்பு? துளசிதான். துளசி, அம்மா கிடைச்சிட்டாங்களா? இல்ல மாமா, நானே அத்தை கிடைச்சிட்டாங்களான்னு கேட்கதான் உனக்கு போன் பண்ணேன். இல்ல துளசி, முக்கியமான இடம் எல்லாத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அம்மா எங்கேயுமே இல்ல. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல துளசி. ரொம்ப பயமா இருக்கு. அழாத மாமா. இப்ப அழுது என்னடா பிரயோஜனம்? அம்மா பேசும்போது அவங்க தானே பேசுறாங்க, பேசிட்டு போறாங்கன்னு பொறுமையா இருந்திருக்க வேண்டியதானே? பெரிய இவனாட்ட பேசிட்டு போன. அந்த வருத்தத்துலதான் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. அப்படி என்னடா அம்மாவை விட அந்த ஆனந்த் முக்கியமா போயிட்டா? எல்லாம் அவளாலதான். புரியாம பேசாத யாழினி. நானும் அம்மாவும் இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லையா? நான் வேணும்னே எதுவும் பேசல.
ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டேன். அது புரியாம நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ தான் காரணம். உண்மையை சொன்னா உனக்கு கோவம் வருதா? யாழி யாழி சூழ்நிலை புரியாம என்ன பேசிட்டு இருக்க நீ? போன கூட மாமா, இது சண்டை போடுற நேரம் கிடையாது. ப்ளீஸ் 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. அத்தை எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிற வேலைய பாருங்க. யாழி வா புடி. அழாதி அன்பு, உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. காலையில இருந்து தேடுறோம், எங்கே காணுமே. எங்க போய் தேடுறது போ? அன்பு, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பழக்கம் தானே? அதே அம்மாவோட செயினை களவாடின கேஸ்ல நமக்கு உதவியா இருந்தாரே, திருமூர்த்தியை கூட புடிச்சு கொடுத்தாரே. அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு பழக்கம் தானே? அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம். அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லலாம். நம்ம தனியா தேடிட்டு இருந்தா அவங்க கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாம ஒரு பக்கம் தேடுவோம், போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டோம். அம்மாவை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். நேரத்தை வீணடிக்க வேணாம் அன்பு. வாங்க அன்பு, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். சரி வா போலாம். என்ன விஷயம்? யார் நீங்க? சார், இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும் சார். இன்ஸ்பெக்டர் உள்ள முக்கியமான விஷயமா பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. இல்ல சார், நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் சார் பேசணும். சார், அவருக்கு எனக்கு தெரியும் சார். அன்பு, பார்க்கணும் சார். சார் சார் என்னாச்சு அன்பு? நீங்க என்ன இங்க? சார், என் அம்மாவை காணும் சார். சார், நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்ன சொல்ற அன்பு? ஆமா சார், காலையில இருந்து எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சிட்டோம் சார். அவங்க எங்கேயுமே கிடைக்கல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி சரி, முதல்ல பதட்டப்படாம நிதானமா என்னாச்சுன்னு சொல்லு. சார், காலையில வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுல ஒரு சின்ன மனஸ்தாபம் சார். அதனால எங்க அம்மா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போறேன்னு போயிட்டாங்க சார். சார், எங்க அம்மாவை எப்படியோ தேடி கண்டுபிடிங்க சார், ப்ளீஸ் சார். நாங்க இந்த மாதிரி டெய்லி பல கேஸ பாக்குறோம். இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி பதட்டப்படுறதும் நீங்க பயப்படுறதும் தான் மிஸ்ஸிங் கேஸ்ல பெரிய ப்ராப்ளமா இருக்கு. முதல்ல நிதானமா இருங்க. வீட்டுல நடந்த பிரச்சனையில அவங்க கோபப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ கோவிலுக்கோ எங்கேயாவது தான் போயிருப்பாங்க. கோபம் தணிஞ்சதும் அவங்களே வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி அவங்க கோவத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்கன்னு நினைச்சதே எல்லா இடத்துலயும் நாங்க தேடி பார்த்தோம். ஆட்டோ ஸ்டாண்டு, தெரிஞ்சவங்க வீடுன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் சார். அவங்க எங்கேயும் காணோம் சார். அதே நாங்க உங்ககிட்ட வந்திருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது சார். நீங்க இதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க சார். ஆனந்தி, நான் உங்களை நிதானமா இருக்க சொன்னேனே தவிர நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்னு சொல்லல.